ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் தொடர்ந்து ஒன்லைன் ஷார்ட்டாக நம்ம தமிழ் பார்த்துட்ருக்கோம். இது 8ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார். பாடல் வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. ஆசிரியர் பாரதியார். இந்தியா, விஜயா போன்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் இவர் தான். சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை நூல்களை எழுதியவர். இதில் உரைநடை நூல்கள் தான் முக்கியம். ஏன்னா இவருடைய நூல்களையே கொடுத்துட்டு இதில் எது உரைநடை நூல்கள் அல்லாதது அல்லது இதில் எது பொருத்தமில்லாதது என்று இவருடைய நூல்களையே கொடுத்துட்டு கேட்பாங்க. அது சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். யாரை புகழ்ந்திருக்காருன்னு பார்த்தோன்னா பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்திருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். அடுத்து தமிழ் மொழியோட மரபுங்கிற பாடத்தில் பார்க்கலாம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். எழுத்து, பொருள், சொல் என்னும் 3 அதிகாரங்களை உடையது. எழுத்து, பொருள், சொல் 3 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பாடல் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். பார்த்துங்க, இந்த பாடலடியை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கூட கேட்கலாம், இல்லது யார் இயற்றினார் அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து சொல்லும் பொருளும். விசும்புனா வானம், வாளாமை, வலா அமை அப்படின்னா தவறாமை, தலா அல் அப்படின்னா தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் வரணும். அடுத்து அளபடை. வலாமை, தலா அல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவுகளில் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீண்டு ஒலிக்கணும், வலா அமை அப்படின்னு. அடுத்து இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. புலி, பரல், சிங்கம், குருளை, யானை, கன்று, பசு, கன்று, கரடி, குட்டி. அடுத்து ஒளிமரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும், புறா இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புறா குணுகும், கோழி கொக்கரிக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. எழுத்துக்களின் தோற்றம் அப்படிங்கிறது தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை ஒளி எழுத்து நிலை. தமிழ் எழுத்துக்கள். கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. தமிழ் எழுத்துக்களில் கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி கிடையாது, கிமு 3ஆம் நூற்றாண்டு, அதாவது சங்க காலம் ஆரம்பித்ததுலேருந்து. அடுத்து செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டு. கல்வெட்டுகள்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடு கிபி 7ஆம் நூற்றாண்டு. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என 2 வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். அடுத்தது தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவமாகும். அடுத்தது முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அடுத்து கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன. எந்த காலத்தில்னு பார்த்தோம்னா கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். அடுத்து இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்னும் தொடரால் அறியலாம். இந்த கண்ணெழுத்து அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. வரிவடிவ வளர்ச்சி. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றா அமைது. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. பழங்காலத்தில் பாறைகளில் செதுக்கும்போது நேர்கோடுகளும் ஓலைகளில் எழுதும்போது வளைகோடுகளும் அதிகமாக பயன்படுத்தினர்.
பாறைகளில் செதுக்கும்போது நேரான கோடுகளும், ஓலைகளில் எழுதும்போது வளைக்கோடுகளும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓலைகளில் இதையே சென்டென்ஸாக கொடுக்கும்போது ஓலைகளில் எழுதும்போது நேர்கோடுகளும், பாறைகளில் செதுக்கும்போது வளைக்கோடுகளும் பயன்படுத்தின. இது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேட்கலாம். இதையும் பார்த்து வச்சுங்க. கூற்று காரணம் தான் கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல். புள்ளிகளும் எழுத்துக்களும் எகர ஒகர குறியெழு எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், எது அப்படிங்கிறது ஏ என்ற எழுத்திற்கு மேல் புள்ளி வைத்தால் அது குறில், ஏ மட்டும் இருந்தால் அது நெடில். பாருங்க, ஏ மட்டும் இருந்தால் அது நெடில், ஏவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா அது குறில். இதை ஞாபகம் வச்சுங்க. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. பாருங்க, கா பக்கத்தில் புள்ளி இருக்கு, அந்த புள்ளி இருந்ததுனாவே அது பெரிய கா அப்படின்னா, தா பக்கத்தில் புள்ளி இருந்துச்சுன்னா அது பெரிய தா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டன. எழுத்துக்களின் முன்னாடி இங்கே பாருங்க, எழுத்துக்களின் முன்னாடி கா அப்படிங்கிறது கை, காக்கு முன்னாடி 2 புள்ளிட்டு இருக்காங்க. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. கவ் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது 2 புள்ளி இட்டிருக்காங்க. கேக்கு பக்கத்தில் 2 புள்ளி இட்டிருந்தால் அது கவ்வா எடுத்துக்கப்படும். மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். அடுத்தது பான்னு போட்டு அதுக்கு நடுவில் புள்ளி வைப்பாங்க. அடுத்தது குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். குற்றியலிகர உகர எழுத்துக்களை குறிக்க மேலே புள்ளியிட்டனர். அடுத்து எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். அவர் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தார். ஏ சின்ன ஏ என்னும் எழுத்திற்கு கீழ் கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், ஓ என்னும் எழுத்திற்கு சுழி இட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, பாருங்க, இரட்டை கொம்புடன் கால், இரட்டை கொம்பு அல்லை இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து பெரியார் இதில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. அதே போல் நை லை லை போன்ற எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. இக்குறளை நீக்குவதற்கு தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். இந்த நா 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 இதெல்லாம் பழைய ஃபாண்டில் பார்த்தோம்னா, அதாவது 1978க்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா இந்த நா வேறு மாரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே குறிப்பிட்டிருக்கு நா இந்த பெரிய நா இதுமாரி நா மாரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொற்பூங்கா ஆசிரியர் ஈரா இளங்குமாரனார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ஈரா இளங்குமாரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள், சொன்றி, சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் மொழி. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை ஓர் எழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி என்று 3 வகைக்கு உள்ளாக்குவர். மொழியை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட மொழி என்று 3 வகைக்கு உள்ளாக்குவர். ஓரெழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியர். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல் ஆவதில்லை என்பதை குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்பார்.
காட்டுப்பசுவுக்கு ஆமா என்று பெயர். மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அடுத்து ஏய் என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. மூன்றுமே ஒரே அர்த்தம்தான். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. அம்புவிடும் கலை ஏகலை. அந்த அம்புவிடும் கலையில் வல்லவன் ஏகலைவன் என்று பாராட்டியது. அம்பு எய்பவர் எய்னியர் அப்படிமோ, அவரது மகளிர் அவங்கள எய்னியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஓடைங்கிற பகுதியிலிருந்து பார்க்கலாம். ஆசிரியர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்ற புகழப்படுகிறார். அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது இவரது இயற்பெயர். பாரதிதாசனோட மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞர் ஏறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியிருக்கு. செவாலியர் விருது இவருக்கு தான் வழங்கியிருக்கு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியத்தை கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அது இவர் எழுதினாரா அப்படிங்கிறதையே நீங்கள் மறந்துடுவீங்க. இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் தான். கோணகத்து பாட்டு, காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தோட 24 நாடுகளில் ஒன்று தான் காங்கேய நாடு. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நுண்டி சிந்திலிருந்து இப்பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. அதாவது கோணகத்து பாட்டு கோண காத்து பாட்டு காத்து நுண்டி சிந்திலிருந்து எடுத்திருக்காங்க. நிலம் பொது. அமெரிக்காவில் பூ ஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவரெல்லாம் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அவர்களின் தலைவன் சியாட்டல். இப்பகுதி இந்த நிலப்புது அப்படிங்கிற பகுதியை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுத்து எழுதியிருக்காங்க, எடுத்து இயற்றியிருக்காங்க. அடுத்து வெட்டுக்கிளியும் சருகுமானம். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதியில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். காடர்கள் மிக சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் ஆப்பு என்று அழைக்கின்றனர். இதை ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஈர நாள் என்னென்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சிறந்த நூலாகும். முப்பால், இதில் முப்பால் இருக்குது. அதில் அறம், பொருள், இன்பம். அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என 4 இயல்களை கொண்டு இருக்குது. பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அப்படின்னு 3 இயல்களை கொண்டு இருக்குது. இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் என 2 இயல்களை கொண்டிருக்கு. நோயும் மருந்தும் பாடத்திலிருந்து பார்க்கலாம். நோயின் தன்மையை 3 வகைப்படும். நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. அது சமண சமய கருத்துடையது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் தான் இந்த நீலகேசி. இதோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து வருமுன் காப்பும். ஆசிரியர் கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார். இவர் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, விநாயகரை குமரி தேரில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிறந்த ஊர் மறந்துடும். அடுத்து ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை ஆகிய கவிதை தொகுப்புகளையும் உமர்கயம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டதே வருமுன் காப்பும். மலரும் மாலையும் என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது தான் வருமுன் காப்பும். அடுத்தது தலைக்குள்வோர் உலகம். ஆசிரியர் சுஜாதா. சுஜாதாவோட இயற்பெயர் தான் ரங்கராஜன். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் போன்ற பல நூல்களை உருவாக்கியிருக்காரு. 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை
மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கின்றனர். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி தான், மில்லி லிட்டர் கிடையாது, மில்லி குருதி தேவைப்படுகிறது. அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது இவையெல்லாம் மூளையின் இடப்பகுதி பார்த்து கொள்கிறது. நாம் மொழி அறிவு கூட இடது பகுதியே, அதாவது நம்ம பேசுகிற மொழி தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் இடது பகுதியில் தான் இருக்குது. மூளையின் வலது பாதியால் நாம் வடிவங்களை உணர்கிறோம். மூளையின் வலது பகுதியால் தான் நம்ம வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதி தான். வலது பாதி சரியில்லையெனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். வலது பகுதி அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்கள், பிறர் ஆவார். இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக உள்ளவர்கள் தான் பட்டய கணக்கர், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சிப்பணிக்கு படித்தவர் போன்றவர் இந்த இடது பகுதியில் தான் இருப்பாங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். கல்வி அழகே அழகு. பாடல். கற்றோருக்கு கல்வி நலனே, கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம், முற்ற கலன் முற்ற. இதோட பாட்டு வந்து சிறிதாக இருக்குன்னு முடிச்சிட்டேன். கலன் என்பது அணிகலனை வந்து குறிக்கிறது. ஆசிரியர் குமரகுருபரர். காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இவர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூல் கடவுள் வாழ்த்து உட்பட, ஞாபகம் வச்சுங்க, கடவுள் வாழ்த்து உட்பட, நீங்களாக கிடையாது, உட்பட 102 வெண்பாக்களை உடையது. அடுத்தது புத்தியை தீட்டு. பாடல். கத்தியை தீட்டாது உந்தன் புத்தியை தீட்டு. இவ்வாறு கூறியவர் தான் ஆலங்குடி சோமு. திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். அடுத்தது பல்துறை கல்வி. இளமையில் கல்வி என்பது முதுமொழி. தமிழ் இலக்கியங்களை பற்றி திருவிக்கா பின்வருமாறு கூறுகிறார். இங்கே இவை எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்கலம், இயற்கை வாழ்வில்லம், இவ்வாறெல்லாம் தமிழ் நூல்களை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது திருவிக்கா. நம்மளுக்கு இயற்கை ஓவியம்னா என்னன்னு தெரியும், அது 10 பாட்டு, இன்பக்கலம்னா கலித்தொகை, வாழ்வில்லம், திருக்குறள், இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணியே வச்சுருப்போம். ஆனால் நம்மளுக்கு ட்விஸ்டடாக கேட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் திருவிக்கா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை ஓவியம் வந்து 10 பாட்டு. நம்ம சின்ன வயசுலாம் 10 கலர் தான் கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு ஸ்கெட்ச் பேனா வாங்கியிருப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பக்கலம், இன்பம்னாவே கலித்தொகை. வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் வந்து வாழ வேண்டிய அனைத்து விதமான கருத்துக்களையும் வந்து கூறுகிறது. அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். என்னன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் வந்து சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். அடுத்து திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் ஆவார். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என அழைக்கப்பட்டவர். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இவரது இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து இப்பகுதி எடுத்தாளப்பட்டது. அடுத்தது தகவல் துளி பார்க்கலாம். ஐநாவின் முதல் பெண் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஆவார். அவர் கூறிய சொற்கள், கல்வி என்பது வருவாயை தேடும் வழி என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். குலோத்துங்கன் என்பவர் கல்வி பற்றி கூறிய பொன்மொழி, ஏடென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில். இவ்வாறு கூறியவர் யார்? குலோத்துங்கன் தான் கூறியிருக்காரு. அடுத்தது ஆன்ற குடி பிறத்தல் படத்திலிருந்து பார்க்கலாம். ஆசிரியர் வந்து பீசா குப்புசாமி. இவரது சிறுகதை ஆசிரியர். ஜெயகாந்தனோடு
நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து தான் இந்த ஆன்ற குடிபுறத்தல் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து திருக்கோதரம். இதோட ஆசிரியர் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நம்பியாரூரா தம்பிரான் தோழர். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாகும். தேவார பாடல் 7ஆம் திருமுறை. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்திருக்காரு. பெரிய புராணத்தின் முன்னோடியார் திருத்தொண்ட தொகை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய தொகுப்பே தேவாரமாகும். இந்த தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதுவே 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அடிக்கடி குழப்பம் வர்றது இந்த 2 இதில் தான். தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளலாம். அடுத்தது பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. இதோட பாடல் என்னன்னு பார்த்தோம்னா திருக்கோலத்திலிருந்து பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சூரிய. இது சிறிய பாடல் தான். புக்கில் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. நான் ரிவிஷன் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுங்கிறதுனால தான் இவ்வாறு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து சொல்லும் பொருளும். பண்ண இசை, கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை, மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள், முரளும் அப்படின்னா முழங்கும், பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பாடறிந்து ஒழுகல் பாடத்திலிருந்து பார்க்கலாம். கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா எனும் பாவையால் ஆன நூல். 150 பாடல்களை கொன்றிருக்கு. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தக்களி, பாலைக்களி என்று 5 பிரிவுகளை கொண்டது தான் இந்த கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்து நல்லந்தோனார் சங்ககால புலவருள் ஒருவர். கலித்தொகையை தொகுத்த நல்லந்தோனார் சங்ககால புலவருள்ள ஒருவர். நெய்தற்களிய பாடல்களை இயற்றியவரும் இவர். இந்த கலித்தொகையிலிருந்து ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. அடுத்தது சொல்லும் பொருளும். அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர், செரா அமை அப்படின்னா வெறுக்காமை, கிளை அப்படின்னா உறவினர், மரா அமை அப்படின்னா மறவாமை, பொறை அப்படின்னா பொறுமை. நாட்டுப்புற கைவினை கலைகள் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் பாடம். சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன்கண்டூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கிடைத்துள்ளன. இதில் பாருங்கள், சிந்து அகழாய்வில் பானை ஓடுகள், ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள், நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மட்கலன்கள் கிடைத்திருக்கு. மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. பழங்காலத்தில் பானை செய்யும் சக்கரத்தினை திருவை என அழைப்பர். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. மட்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை, அதாவது டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் கூறுவர். அடுத்தது கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில் என மூங்கில்கள் 3 வகை உண்டு. பாய்களில் பல வகை உண்டு. அதில் கூட்டு மூங்கில்களே கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது. பாய்களில் பல வகை இருக்குது. இந்த பாய்களில் பல வகை இருக்கிறது கீழே வரும். ஆனால் இந்த கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் இருக்கிறது. அந்த கூட்டு மூங்கில் தான் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது. அடுத்தது பாய்களில் பல வகை இருக்குது. அதில் குழந்தையை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், படுக்கவும் உட்காரவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்திற்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். முற்காலத்தில் பாய்மர கப்பலில் பயன்பட்டது கூட பாய்தான். இதனை புறநானூறு கூம்பொடு மீப்பாய் கலையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பிரம்பு என்னும் கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். இதன் தாவர பெயர் தான் கலாமஸ் ரொடாங் ஆகும். தமிழகத்தில் இஃது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான்
மலேசியா ஆகிய இடத்திலிருந்து தருவிக்கப்படுகிறது, அதாவது அங்கிருந்து கொண்டு வரப்படுது. அடுத்த பாடம் தமிழர் இசைக்கருவிகள். இசையை குரல் வழி இசை, கருவி வழி இசை என இரண்டாக பிரிப்பர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டன. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இது புறநானூற்று பாடலடி. இன்னொரு தடவை பாருங்க. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால், புறநானூறு. அடுத்து இசைக்கருவிகளின் வகைகள் என்னென்னு பார்க்கலாம். தோல் கருவி அப்படின்னா அது முழவு, முரசு. நரம்பு கருவி யாழ், வீணை. காற்றுக்கருவி குழல், சங்கு. கஞ்சக்கருவி சாலரா, சேகண்டி. இசைக்கருவிகள் என்னென்னு பார்க்கலாம். உடுக்கை, இதன் உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். பெரிய உடுக்கையை தவண்டை என்ப. சிறிய உடுக்கை தான் குடுகுடுப்பை. தண்டுடுக்கை தாளந்தகை சாரநடம் பயில்வார். இது சம்பந்தர் தேவாரம். தண்டுடுக்கை தாளந்தகை சாரநடம் பயில்வார். இது சம்பந்தர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடலடி. குடமுலா, இது 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது தான் இந்த குடமுலா. ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இதனை பஞ்சமகா சப்தம் என்றும் அழைப்பர். இது கோவில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். இந்த குடமுலா கோவில்களில் ஒலிக்கப்படுற இசைக்கருவி. இந்த குடமுலாவிற்கு இன்னொரு பேர் தான் பஞ்சமகா சப்தம். குழல், இதனை வேங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். மூங்கில்கள் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. குழல் இனிது, யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது இவ்வாறு கூறியது திருக்குறள். திருக்குறளில் இந்த குறள் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு தடவை பாருங்கள். குழலினிது யாழினிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அடுத்தது கொம்பு வகை காற்றுக்கருவி. இந்த கொம்புங்கிறது காற்றுக்கருவி வகையை சேர்ந்தது. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வர்களை விரட்ட கொம்புகளை ஊதுவர். இது இந்த கொம்பு ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இசைக்கப்பட்டுள்ளன. அடுத்தது சங்கு. கடலிலிருந்து எடுக்கப்படுவது. வலப்புறமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒலியை சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இதனை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளன. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடே அலார் எம்பாவாய். இது திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடே அலார் எம்பாவாய். இது திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது சாலரா. இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். சாலரா பாண்டில் எனவும் அழைப்பர். இதில் இக்காலத்தில் இதை ஜால்ரா என்பர். அடுத்தது சேகண்டி. வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது தான் சேகண்டி. இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். இதனை கோவில் வழிபாட்டின் போது, இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். அடுத்து திமிலை. இதை தான் நிறைய எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு. அது பெயர் தான் திமிலை. மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். திமிலைக்கு இன்னொரு பெயர் தான் பாணி. சங்கொடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி. இது பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு தடவை பாருங்க. சங்கொடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி. இது பெரிய புராணத்து அடி. அடுத்து பறை. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது ஆட்கோட்பறையை முழங்குவர். இக்காலத்தில் தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டமாகும். அடுத்து மத்தளம். மத்து என்பது ஓசையின் பெயர். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகிவிட்டது. இது இவ்வாறு கூறியவர் தான் அடியாருக்கு நல்லார். இன்னொரு பாருங்க. மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் தான்
அடியாருக்கு நல்லார் இவ்வாறு கூறியவர் யாருன்னு கேட்கலாம். அது அடியாருக்கு நல்லார். மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். இதனை முதற்கருவி என்பர். தஞ்சை பெரிய கோவிலில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர். மத்தளம் கொட்ட வரிச்சங்கு நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ். இது நாச்சியார் திருமொழி பாடலடியில் இடம்பெற்றிருக்கு. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ். இது நாச்சியார் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. முரசு தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு ஆகும். முரசில் படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசுக்கள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 எத்தனைன்னு பார்த்தோம்னா 36 வகையான முரசுக்கள் வழக்கத்தில் இருந்திருக்கிறதா சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. முரசை பற்றி 2 நூல்கள் குறிப்பிட்டிருக்கு. ஒன்று 36 வகையான முரசு இருந்ததா சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அடுத்து முழவு. ஒரே முகத்தையுடைய முரசு வகையைச் சேர்ந்தது தான் முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயின் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவிதான் இந்த முழவு. மன்னமை முழவு என்று பொருநராற்றுப்படையில் இப்பெயர் இடம்பெற்றுள்ளது. மன்னமை முழவு என்று அழைக்கப்படுவது தான் பொருநராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, கலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. கலை உணக்கிழந்த முழவு மருள் பெரும்பலம். இது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது யாழ். யாழில் பேரியாழ், செங்கோட்டியாழ் மிக பழமையானவை. யாழில் மிக பழமையானவை தான் பேரியாழும் செங்கோட்டியாழும். யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகள் எண்ணிக்கை வேறுபடுகிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டிருக்கு. மகரையாழ் 19 நரம்புகள், சடகோயாழ் 14 நரம்புகளை கொண்டிருக்கு. யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பர். அடுத்தது வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி தான் வீணை. இது 7 நரம்புகளை கொண்டது. பரிவதனி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அடுத்த பாடம் பழம்பெருக. பாடல். பெருநீரால் வாரி சிறக்க பாடல் இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நறுக நாரற. ஆசிரியர் பெயர் இதில் அறிய முடியவில்லை. அறிய முடியாத நூலில் ஒன்று தான் இந்த தகடூர் யாத்திரை. இந்த வளம்பெருகங்கிறது தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்திருக்கப்பட்டிருக்கு. தகடூர் இன்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. அடுத்து மலைச்சோறு பாடல்கள்னு பார்க்கலாம். மழை பெய்யாத காலத்தில் மக்கள் ஒன்று கூடி உப்பில்லா சோறு உண்பர். இதனை கண்ட வானம் மனமிறங்கி மழை பெய்யும். இதனை மலைசோற்று நோன்பு என்பர். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைசோற்று வழிபாடு எடுத்தாளப்பட்டிருக்கு. அடுத்தது கொங்கு நாட்டு வணிகம். வான்புகழ் மூவர் தன்பொன்னில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந் தானையார் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இவர்களின் தலைநகர் தான் வஞ்சி. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் எனவும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேரநாட்டின் துறைமுகப்பட்டினங்கள் ஆகும். சேரர்களின் கொடிதான் விற்கொடி, பூ, பனம்பூ. சேரநாட்டின் எல்லைகள். பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். சேலம் மற்றும் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. அடுத்ததா கொங்கு மண்டலம். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை எழுதியவர் தான் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. அடுத்தது சேரர்களின் வணிகம். சேரர்கள்
வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தன. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் செங்குட்டுவனை கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். முசிறி சேரர்களின் வலிமையான துறைமுகங்கள் ஒன்றாக விளங்கியது. முசிறியிலிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மென்மைமிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த இறக்குமதி செஞ்சது எப்படி சொல்கிறாங்கன்னா, மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மணமருக்குந்து, இது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. களந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து, இந்த அடியும் புறநானூற்றில் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரோவென செரிதோறும் நுவலும், இது அகப்பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம். நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமரம், அதாவது தைல மரத்துக்கு யூக்கலிப்டஸ் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் இங்கே இருக்குது. கோயம்புத்தூர் பற்றி, கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது, திண்டுக்கல். இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தது, அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. இங்குதான் சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை. திண்டுக்கல்ல தான் சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை. ஈரோடு. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டிலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகிறது. அடுத்ததாக, திருப்பூர். இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இங்குதான் உள்ளது. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. அடுத்ததாக, நாமக்கல். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி இம்மாவட்டத்தில் தான் உள்ளது. 3 மலைகளில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் பகுதியின் ஒரு பகுதி, சேர்வராயன் பகுதியில் ஒரு பகுதி இங்கே இருக்குது. முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதலிடம் வகிக்கின்றது. அடுத்ததாக, சேலம். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில்தான் உள்ளது. அடுத்தது, கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. கிரேக்க மாலுமி தலாமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு. இதுவே ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். கிரேக்க மாலுமி தாலமி கரூரை தமிழ்நாட்டின் முதன்மையான உள்நாட்டு வணிகமாக குறிப்பிட்டுள்ளார். இது சரியா தவறா அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது, தகவல் தொழில். தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். அடுத்தது, காலம் உடன் வரும். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சிறந்த சிறுகதைகளுக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்தது, 8ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் படைவேலம். ஆசிரியர் ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். இவர் 1ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவகள புலவராக திகழ்ந்தார். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலப்படை சொக்கநாத புலவர் புகழ்ந்திருக்கார். கலிங்கத்து பரணி 96 சிற்றிலக்கியங்களுள்ள ஒன்று. தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும்.
இது முதல் குலோத்துங்க சோழனை கலிங்கத்து வெற்றியை பற்றி பேசுகிறது. இந்நூலை தென்தமிழ் தெய்வபரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். இதில் 599 தாளிசைகள் கொண்டது. பரணி அப்படின்னா போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். அடுத்தது விடுதலை திருநாள் பாடத்திலிருந்து பார்க்கலாம். இதோட ஆசிரியர் மீரானா ராஜேந்திரன். இவர் கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியிருக்காரு. ஊசிகள், குக்கு, வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் உள்ளிட்ட பல நூல்களில் எழுதியிருக்காரு. அடுத்தது பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இவர் கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளியில் பயின்றிருக்காரு. காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் என பெயர் வைத்திருக்காரு. பெற்றோர் கோபாலன், சத்யபாமா. இந்திய அரசு பாரத் என்னும் மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பட்டத்தை வழங்கி இவருக்கு சிறப்பித்திருக்கு. மதுரை மாநகரில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்காரு. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருக்காரு. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. எந்த பல்கலைக்கழகம்? எம்ஜிஆர் பல்கலைக்கழகம். 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடத்தியிருக்காரு. அடுத்தது தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா இந்திய மாமணி விருதை 1988ஆம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு. அடுத்தது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அறிவுசால் ஔவையார். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி என தொடங்கும் பாடல் இயற்றியது ஔவையார். ஒன்றிய குலம். இதோட ஆசிரியர் திருமூலர். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர். திருமந்திரம் 3000 பாடல்களில் கொண்டிருக்கு. இந்நூலை தமிழ் 3000 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக உள்ளது. பாடல் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும், நமன் என்றால் எமன் என பொருள். அடுத்த மெய்ஞான ஒளி. ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். சதுரகிரி, புறமாலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவமுயற்றி ஞானம் பெற்றார். சதுரகிரி, புறமாலை, நாகமலை, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவமுயற்றி ஞானம் பெற்றவர் தான் இந்த சுல்தான் அப்துல் காதர். இவர் எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இப்பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து எடுத்துக்கப்பட்டது. பகராய் அப்படின்னு பொருள் தருவாய், பராபரம் அப்படின்னா மேலான பொருள். அடுத்தது அயோத்தியதாசர் சிந்தனைகள். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவார். அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் இந்த அயோத்தியதாசர். இவர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். இவரோட இயற்பெயர் காத்தவராயன். ஊர் சென்னை. அயோத்தியதாசர் பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவம் பயின்றார். அதனால் ஆசிரியரின் பெயரையே தம் பெயராக மாற்றிக்கொண்டார். அயோத்தியதாசர் தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றிருக்காரு. 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஒரு ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். அடுத்தது அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பால வாகடம் அப்படிங்கிறது தான். புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா,
முதலிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியிருக்காரு. 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம், ஞாபகம் வச்சுங்க, திராவிட மகாஜன சபை வேற, திராவிட மகாஜன சங்கம் வேற. திராவிட மகாஜன சபை 1884, திராவிட மகாஜன சங்கம் வந்து 1892 அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் மருத்துவமனை என்று பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக மனித எந்திரம். இதோட சிறுகதை. இது ஒரு சிறுகதை. ஆசிரியர் வந்து புதுமைப்பித்தன். இவரோட இயற்பெயர் தான் சோ. விருதாச்சலம். சிறுகதையின் மன்னன் என்று புகழப்பட்டவர். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றவை இவருடைய சிறுகதையில் புகழ்பெற்றவை. மாகனி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்களாகும். அணா, சல்லி, துட்டு என்பவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்களாகும். 16 அணாக்கள் கொண்டது தான் ₹1. அதனால் தான் இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை 8 அணா என்றும் 1/4 ரூபாயை 4 அணா என்றும் கூறுகின்றன. அடுத்ததா உயிர்குணங்கள். இதோட ஆசிரியர் இறையரசன். இயற்பெயர் வந்து சேசுராசா. இறையரசனோட இயற்பெயர் தான் சேசுராசா. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதினார். யாருன்னா இந்த இறையரசன் தான். திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை நூலை எழுதினார். மார்கழி திங்கள் இல்லை, பொழுது விடியும் முன்பே பெண்கள் தூங்கி எழுந்து தான் துயில் எழுந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிற பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடிய நூலே தான் திருப்பாவை. இதே போல சிவபெருமானை வழிபடும் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் தான் மாணிக்கவாசகர். நிறைனா அதோட பொருள் மேன்மை, பொறைனா பொறுமை, மையல்னா விருப்பம், இகைல்னா பகை. அடுத்தது இளைய தோழனுக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக்கொள். இதோட ஆசிரியர் தான் மு. மேத்தா. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். புதுக்கவிதைகளை பரவலாக ஆக்கியவர்களுள் முன்னோடியாக திகழ்ந்தவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியர் தான் இவர். இவரோட ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது சட்டமேதை அம்பேத்கர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் அமைச்சராகவும் அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி சக்பால். பிறப்பு வந்து 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள். ராம்ஜி சக்பால் பீமாபா இணையாருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவதியாகவும். இவரோட கல்வி வந்து அம்பேத்கர் வந்து சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை வந்து தொடங்கினார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கியிருக்காரு. இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் எனும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். பின்னர் அவர் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்திருக்காரு. பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றிருக்காரு. 1915இல் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் டேஸ் இந்தியா ட்ரேடிங் என்ற ஆய்விற்காக தான் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல் இந்த ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சிங்கிற நூல் தான். பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு. இதுதான் PhD.
1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்புக்காக லண்டன் சென்றார். 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியிருக்காரு. 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதலாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருக்காரு. 1930, 1931, 1932 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற 3 வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்டவர் தான் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார். இதன் விளைவாக இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இதுவே பூனா ஒப்பந்தமாகும். 1935ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திர தொழிலாளர் கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி, இதுவே சுதந்திரா கட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டவர் தான் அம்பேத்கர். சுதந்திரா கட்சியை ராஜாஜி தொடங்கியிருப்பார். அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு துவங்கியிருக்காரு. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியிருக்காரு. 1930ஆம் ஆண்டு நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டிருக்காரு. 1947ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டிருக்காரு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவரோட உட்பட தான் 7 பேர், அவர் இல்லாமல் கிடையாது, அவருடன் 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அதுதான் டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் இடம்பெற்றோர் யாருன்னா கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைத்தான் ஆகியோர் உறுப்பினராக இடம்பெற்றிருக்காங்க. தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது இந்த குழு. புத்த சமயம் மீது பற்று கொண்ட அவர் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். எந்த இடம்னு பாருங்கள், எந்த டேட்டு 2 தான் முக்கியம். 1956 அக்டோபர் 14 நாக்பூர் லட்சக்கணக்கான மக்களோடு இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு தான் வழங்கப்பட்டிருக்கு. அம்பேத்கரோட பொன்மொழி என்னன்னு பார்த்தோம்னா, நான் வழங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. முதல்ல அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது தான் நன்னடத்தை. இரட்டைமலை சீனிவாசன் 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். அடுத்ததா பால்மனம். இதோட ஆசிரியர் கோமகளோட இயற்பெயர் தான் ராஜலட்சுமி. இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அன்னை விருதையும் பெற்றுள்ளார். உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. பால்மனம் என்னும் சிறுகதை வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. இதோட 8ஆம் வகுப்பு செய்யுள், உரைநடை 2மே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.